ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பத்மாவதி கார்டன். இன்றைக்கி வீடியோவில் புதுசாக வாங்கினா சாமந்தி செடி நம்ம எப்படி நட்டோம், நல்லா வளர்றது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது இந்த சாமந்தி செடி பாருங்கள், 3 செடி ஒன்றா இருந்தது. அந்த செடி தான் காலையில் நான் நட்டுட்டேன். செம்மண், கொக்கோபீட்டு ரெண்டுமே சேர்ந்துட்டு, அதாவது மணலும் கலந்து தான் இருக்கும் என் சாயிலில். அதனால் அந்த 2 மட்டும் போட்டு நட்டுட்டேன். ஏன்னா தண்ணி ஊற்றாமல் அப்படியே வச்சுருக்குறோம், நம்ம காஞ்சிடும்னு சொல்லிட்டு. அதாவது புது செடி சில டைமில் காஞ்சிடும், வாங்கி வச்சு ஒரு 3 டேஸ்க்கெல்லாம். அதுக்கு தான் நான் என்ன பண்ணேன்னா தண்ணி ஊற்றாமல் தான் வச்சுருந்தேன். சோகமாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஏன்னா அது கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு சாயில் நம்ம சோகமாக இருக்கும்போது தண்ணி ஊற்றினா உயிர் பிழைக்கும். அதுக்கு சொல்கிறேன் நான். ஏன்னா அப்போ நம்மளுக்கு சாமந்தி செடி தண்ணி ஊற்றினோன்னா ஃப்ரெஷ் ஆகும். அப்போ அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதுக்காக நான் தண்ணி ஊற்றாமையே இத்தனை நாள் வச்சுருந்தேன். இப்போ தான் நட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டேன். இப்போது இந்த சாமந்தி செடி தான் பாருங்கள், போன வாட்டி நம்ம வாங்கியிருந்தோம். அந்த சாமந்தி செடி தான் இது. பதியம் பண்ணது பக்கத்துலலாம் வந்திருக்கு பதியம். இதுவும் தனியாக ஒரு செடி வச்சுருந்தோம். அந்த செடி இதெல்லாம் பக்கத்தில் முளைச்சிருக்கு. இந்த செடி கூட பரவாயில்ல, இந்த வாட்டி இந்த செடி தான் இது. ஏன்னா தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அதுவும் ஹைப்ரிட் தான், பரவாயில்லன்னு ஹைப்ரிட்டும் நல்லா தான் வருது. நம்ம கொஞ்சம் சாயிலாம் தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக நடணும். இது எல்லோ கலர் நினைக்கிறேன். பூ பூத்தா தான் எனக்கு தெரியும், நிறைய செடி கலந்து போனதுனால. இப்போ கொஞ்சம் இதெல்லாம் நெறிஞ்சு வளர்க்குறேன். ஒயிட்டு கூட அதே போல் தெரியும். ப்ரௌன் கலர் கூட கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுன்னு எனக்கு கலந்து போயிடுது நடும்போது. இந்த செடி பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது போன வாட்டி வாங்கும்போது வெறும் தேங்காய் நார் வச்சு மண் கூட இல்லாதில் இருந்தாலும் செடி ஏதாவது ஆகிடும்னு சொல்லிட்டு அப்படியே தான் நான் வச்சுருந்தேன் தண்ணி ஊற்றிட்டு. ஆனால் காஞ்சி போயிடுச்சு அந்த பெரிய செடி, வாங்கின செடி சொல்கிறேன். ஆனால் கட்டிங் செட்டு நான் உடனே எதுக்கும் நம்மளுக்கு சரியில்லை அந்த செடின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு கிளை வச்சுனேன். அந்த செடி பழிச்சிச்சு பாருங்கள். அந்த மெயின் செடி போயிடுச்சு. இப்போ இந்த செடி நம்ம காப்பாற்றிடலாம். பாருங்கள், இந்த ரெயின் லில்லி லைட் பிங்க் பூத்துடுச்சு. இந்த செடி பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் சின்ன கப்பில் தான் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் பெரிய கப்பில் தான் போட்டிருக்கேன். இனி எல்லாம் சின்ன கப்பிலே மாற்றிடலான்னு இருக்கேன். இதெல்லாம் கூட ஆனால் நிறைய செடி ஆகிட்டு இடமெல்லாம் இல்லை, நமக்கு செட் ஆக மாட்டேங்குது. அதுக்கு சொல்கிறேன் நான். நம்ம சின்ன தொட்டியில் கூட நல்லா வளர்க்கலாம் ரெயின் லில்லி ரொம்ப நாள். இப்போ சாமந்தி செடி நம்ம புதுசாக இது போல் நட்டோம்னா செடி எப்படி எரு கொடுக்கணுன்னா இப்போ தான் நட்டு வச்சுருக்குறோம். அதனால அப்படியே தான். ஏன்னா நம்ம எருவெல்லாம் இப்போ கொடுக்கல, வெறும் மண்புழு எருவு, கொஞ்சமாக ரெட் சாயில் கொக்கோபீட்டு இது கலந்து நட்டுட்டேன். இப்போ நம்ம அப்படியே தான் வச்சுருக்கணும். அந்த லீஃபெல்லாம் சரியில்லாதெல்லாம் நம்ம அதாவது அடிப்பகுதியில் கீழ்ப்பகுதியிலலாம் கட் பண்ணிடணும். நீங்கள் அப்போ தான் நல்லது பிளான்ட்டுக்கு. சரியில்லாத இலையெல்லாம் கட் பண்ணி விடணும், அப்போ தான் நல்லது பிளான்ட்டுக்கு. தண்ணி மட்டும் மேல் சாயில் மட்டும் கொஞ்சமாக, அதாவது வேர் பகுதிக்கு மட்டும் கொஞ்சமாக ஊற்றினேன் தண்ணி. நான் புதுசாக இப்போ தான் நட்டுருக்கோம் நம்ம செடி, அதுக்காக தண்ணி ஊற்றினேன். ரொம்ப ஊற்றலை, கொஞ்சமாக தான். கொஞ்சம் நாள் கழிச்சு, அதாவது 5 டேஸ் 1 வீக் கழிச்சு தான் நீங்கள் 1 வீக் கழிச்சு எரு கொடுத்துக்கலாம். மண்புழு எருவெல்லாம் இருக்குது, அதுக்கு சொல்கிறேன். இந்த சாயிலில் பாருங்கள் சாமந்தி செடி எவ்வளோ நல்லா வருது. இதுவும் கொக்கோபீட்டு சாயில் தான், பழைய சாயில் கலந்து வச்சுருக்கிறது. ஃப்ரெஷ்ஷாக வளருது பாருங்கள். எல்லா செடியிலும் மொட்டு வந்துடுச்சு. நம்ம சீக்கிரமாகவே மொட்டையெல்லாம் பூ பூத்து பார்க்கலாம். செடி பாருங்கள், இது மொட்டு வச்ச உடனே நம்ம எரு கொடுக்கணும் பெரிய பூவாக பூக்கிறதுக்கு. ஃபெர்டிலைசர் கொடுக்கும்போது பாதி விரிஞ்சிச்சு. சில பூவெல்லாம் நல்லா நம்ம அது போல் ஃபெர்டிலைசர் கொடுத்தா உடனே நிறைய உள்ளேருந்து நிறைய எழும்பி வரும் அந்த பெட்டல்ஸ் எல்லாம் கூட. இதில் அது போல் வரல, சின்ன பூவாக தான் இருக்குது. நம்ம அடுத்து பெரிய பூ பூக்க வச்சிடலாம் இந்த செடி. இது கூட ஏற்கனவே பெரிய பூவாக பூத்து புது செடியில் காமிச்சிருப்பேன். சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கேன். ரோஸ் பிளான்ட்டு, டேபிள் ரோஸ் பாருங்கள். இது போல் சின்ன கப்பில் வச்சுட்டு நான் சின்ன கப்பு ரோஜா செடியில் வச்சுருக்கிறேன். பார்க்கறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். பக்கத்தில் பாருங்கள், இது லெமன் செடி, லெமன் விதை போட்டிருக்கேன். எலுமிச்சம் செடி 2 செடி முளைச்சிருக்கு. இந்த சாமந்தி செடி கொக்கோபீட்டில் தான் நட்டிருக்கேன். ட்ரை லீஃபு கொக்கோபீட் ரெண்டுமே சேர்த்து நட்டிருக்கிறேன். பாருங்கள், நிறைய எம்பி வருது செடிங்கெல்லாம். ப்ரௌன் கலர், இது சூப்பராக வளருது இந்த செடி. நம்ம கொஞ்சம் மண் தெரிஞ்சுக்கிட்டு மெதுவாக கற்றுக்கிட்டோம்னா சாமந்தி செடி நல்லாவே வளர்க்கலாம். இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.